சரணபெருமா ஐயா சொன்னது சொல்லுங்கள், அழகாக சொல்லியிருக்காரு. அனைவருக்கும் மாலை வணக்கம். நெறியாளர் உங்களுக்கும் குடும்பத்தினருக்கும் சக கருத்துரையாளர்கள் என்னோட பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பணிவான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகளுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது ஒரு நாட்டினுடைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு துறை தான் மருத்துவத்துறை. அதாவது நீங்கள் மருத்துவத்துறை தான் டாப் ப்ரையாரிட்டியில் வைக்கணும். எனக்கு தெரிஞ்சு ஆர்மி இந்த மாதிரி மற்ற துறைகள்லாம் கூட பார்த்திங்கன்னா என்னோட கணிப்பில் எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் ஒரு நல்ல மாணவன் படிப்பு படிக்கணுனாலும் அந்த துறை சிறந்து விளங்கினாலும் உங்களுக்கு மருத்துவத்துறை நல்லா இருந்தால் தான் அந்த ஒரு சிறந்த மாணவன் நல்ல ஹெல்த்தோடு இருக்க மாணவனை கொண்டு சேர்க்க முடியும். ஒரு நல்ல மருத்துவமனை, நல்ல மருத்துவர்கள், நல்ல மருத்துவ முகாண்மை இருந்தால் தான் நல்ல மிலிட்ரி பர்சனும் உருவாக முடியும். அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் தான் அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி மருத்துவத்துறைன்றது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நேஷ்னல் மெடிக்கல் கவுன்சில் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க சொல்கிற டேட்டா பிரகாரம் நீங்கள் சொல்லணும், ஆதார் எனேபிள்டு ரெக்கார்ட்ஸில் க்ளீனாக 95% இந்த மெடிக்கல் காலேஜஸில் ரொம்ப தெளிவாக இருக்குது, ஷார்ட்டேஜ் இருக்குது, இப்போ இந்த மாதிரி டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்றத இந்த போர்ட்டல் மூலிமா அவங்க எடுத்திருக்காங்க டேட்டா. சொன்னது பஸ் ஸ்டாண்டில் எந்த ஊருக்கெல்லாம் பஸ்ஸு போன மாதிரி வாசித்தேன். ஆமாம், அவ்வளவு மெடிக்கல் காலேஜ் இதுதான் நடக்கு. அதில் ஒரே ஒரு சிறிய திருத்தம் தான், கவர்மெண்ட் கோவை மெடிக்கல் காலேஜில் அவங்க விட்டுட்டாங்க. 2 மெடிக்கல் காலேஜ், 36 மெடிக்கல் காலேஜ், 2 அதாவது மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், கோவை கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இல்லாமல் மற்ற 34 இதுக்கும் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்டாஃப் 95% அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ், எனக்கு நல்ல நினைவு இருக்குது, செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் என்னுடைய நண்பர் படித்தார். அப்போ சொல்லுவார், நீங்கள் அந்த செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் ஒரு ஹைவே, ஜிஎஸ்டி ஹைவேல இருக்குது. எந்த ஒரு இன்சிடெண்ட், அதாவது ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும்னா அதில் பேர்ன் இன்ஜுரிஸ் இருக்குன்னா நீங்கள் 20% பேர்ன் இன்ஜுரிஸ் இருக்கிற ஆளை கொண்டு செங்கல்பட்டில் வச்சா கூட, நான் சொல்கிறது 1998 95 டேட்டா அது, அப்போ கொண்டு வச்சிங்கன்னா கூட 20% பேர்ன் இன்ஜுரிஸ் வரக்கூட இறந்துருவான். ஆனால் இதே சிஎம்சியில் கொண்டு போய் 80% நீங்கள் 75% பேர்ன் இன்ஜுரிஸ் இருக்க கொண்டு போய் வச்சிங்கன்னா கூட அவனை பிழைக்க வைப்பாங்க அப்படின்றதான் டேட்டா அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில். இன்றைக்கும் அதே நிலைமை தான் இந்த கவர்மெண்ட்டு செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ். 19 out of 20 டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா டியூட்டர் இல்லை, ஃபேக்கல்ட்டி இல்லை, இது இல்லை. அது இல்லாமல் டிபார்ட்மெண்ட்ஸ் டு அனாட்டமி டு ரேடியோ டயக்னோசிஸ். அதே மாதிரி கீழ்பாக் 8 out of 20 டிபார்ட்மெண்ட்ஸ் inadequacy in faculty and first could not conduct any emergency surgery as per the data uploaded on NMC portal. இந்த ஷோகாஸ் நோட்டீஸ் மே 7க்கு அனுப்புகிறாங்க. அதாவது அண்டர் கிராஜுவேட் மெடிக்கல் எஜுகேஷன் போர்டு டைரக்டர் சுக்லால் மீனான்றவர் அனுப்புகிறாரு. இன்கேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிசிஷன் ஃபிட் இனஃப் த ப்ரொவிஷன் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மெடிக்கல் எஜுகேஷன் ரெகுலேஷன் ஆக்ட் 2023 பிரகாரம் சாப்டர் 3ல் கிளாஸ் 8ல் போர்டுக்கு ரைட்ஸ் இருக்குது டு இம்போஸ் பெனால்ட்டி ஆஃப் 1 crore வரைக்கும் அந்த மெடிக்கல் காலேஜ் மேலே போடலாம். ஆஸ் பர் த ரெகுலேஷன் நோட்டிஃபைட் செப்டம்பர் 19, 2023ல் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அது இல்லாமல் இல்லை நீங்கள் சொன்னதெல்லாம் ஒரு அடிப்படையான ஒரு ரெகுலேட்டரி போர்டு நோட்டிஃபிகேஷனில் உண்டு. இப்போ நம்ம கேட்குறது இதெல்லாம் சிஸ்டம் இருக்குது, எக்ஸிஸ்டிங் எல்லாமே உண்டு. ஆனால் அரசு ஏன் மறுக்கிறது? அரசு ஏன் செயல்படல? இப்போ நம்முடைய டாக்டர் என்ன சொல்கிறாங்க, ஐயா படிச்சுட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டு, எம்டி, டிஎம்மு, எம்பிபிஎஸ் என்னெல்லாமோ படிச்சுட்டு எஃப்ஆர்சிஎஸ் தே ஹவ் பீன் வெயிட்டிங் ஃபார் ஜாப். ஆனால் அரசு எடுக்கலையே, ஏன்னா கடன் கொடுக்குறாங்க. நான் அதை தான் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு செயலில்லாத ஒரு அரசால் மக்களுக்கு எப்படி அடிப்படையான சுகாதாரம் கிடைக்கும் சார்? இல்லை, அதாவது இதுக்கான டேட்டாவை தான் நான் சொல்ல வரேன். நவம்பர் 1, 2024, ஏப்ரல் 25 எல்லா மெடிக்கல் காலேஜஸும் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் ஆகிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே அதுக்கான ஒரு இண்டிகேஷன் ஆல்ரெடி லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. நவம்பர் 1,
20-24 இப்போ ஏப்ரல் 25லையும் வந்து இதுவாயிருக்கு. காலேஜில் பர்மிட்டட் எவ்வளோ, அட்மிட்டட் எவ்வளோ, எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க என்எம்சி போர்ட்டலில். ஆனுவல் டிக்ளரேஷன் இன்க்ளூடிங் டோட்டல் ஃபேக்கல்ட்டி, இன்பேஷண்ட் எவ்வளோ, அவுட் பேஷண்ட் எவ்வளோ, நம்பர் ஆஃப் சர்ஜரிஸ் எவ்வளோ, ஷோகார்ஸ் நோட்டீஸ் as sent under based on the reports, எக்ஸ்பர்ட்ஸ் who are nominated to study இது அந்த இது ஃபீல்டு லெவல்லேருந்து ஸ்டடி பண்ணி அமைச்சிருக்காங்க. இங்கே என்னென்னா கவர்மெண்ட் அரசாங்க அதிகாரிகள் அரசாங்க மருத்துவர்களை நியமிப்பதில் வந்து டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன்லேருந்து சொல்கிறாங்க, டாக்டர் ஜே சண்முகமணி என்ன சொல்கிறாங்க, வேக்கன்சிஸ் ஃபார் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸர்ஸ் எல்லா போஸ்ட்டுகளும் வந்து சரியான முறையில் கவுன்சிலிங் நடத்தப்பட்டு இன்னும் வந்து கப்புள் ஆஃப் டேஸில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்னு ஸ்டேட் பண்ணுறாங்க. என்ன லெட்டர் அவங்க ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க என்எம்சிக்கு. கரெக்ட். அந்த லெட்டரில் வந்து சொல்கிறபடி முரண்பாடான இதில் டாக்டர்ஸ் பாடியிலேருந்து சொல்கிறாங்க, பத்திரிக்கையில் வந்த செய்தி தான் இதெல்லாம் வந்து 3 வருஷமாக நடந்து கொண்டு இருக்கக்கூடிய உடனடியாக எப்படி ஃபில் பண்ணி நீங்கள் இது பண்ணிடுவாங்க, கவுன்சிலிங் எப்படி நடத்திடுவாங்க அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இதுதான் வந்து நான் சொல்கிறேன். எப்படி வந்து கவுன்சிலிங் நடந்ததா இல்லையானே தெரியல. ஊழலுக்கான முக்கியமான ஒரு புள்ளியே இருக்கு. இந்த கவுன்சிலிங் நடக்கக்கூடிய விவரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஷார்ட் பீரியட்ல டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னா வேற என்ன நடக்கும், அதுதான் நடக்கும். அவங்க சொல்ற இந்த அரசாங்கத்தின் மீது வைக்கப்படுகிற கனிம வள கொள்ளை இல்ல, ஒரு நிமிஷம் கனிம வள விவகாரங்கள் மற்ற விவகாரத்திலும் மற்றது ஒன்று பேசப்படுது மக்களால், இடமாற்றத்திற்கு கையூட்டுகள் அதிகரிப்பதாகவும் திமுக அரசின் மீது அது நடக்குது. நீங்க சொன்னீங்க இல்லையா? இல்ல அது முதல்வர்னோட தொகுதியில கொளத்தூர்லயே இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிறைய குளறுபடிகள் இருக்கு. இதுதான் விஷயம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பொலிட்டிக்கலாக சொல்லிக்கிறேன். முதல்வர் அவர்கள் பதவியேற்று 1.5 வருஷத்துல வந்து ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, எல்லா அமைச்சர்களும் வைத்துக்கிட்டு என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்குது. இது எப்பதான் சார் சொல்றாரு? ஒரு மீட்டிங்ல சொல்றாரு நைட்டு படுத்தா காலைல எழும்ப முடியலங்கறாரு. மீட்டிங் ஏன்னா புதுசா தமிழ்நாடு மக்கள் சொல்ற மாதிரி சொல்றீங்க. இதுதான் அவர் சொல்லிட்டே இருக்காரு. நான் எதுக்கு இதை சொல்றேன்னா இந்த இன்ஸ்டன்ஸ்ல சொல்லி தான் ஆகணும். சரி, ஏன்னா அடுத்த கட்டம் அடுத்த இதுல வந்து நான் ஒரு முக்கியமான சொல்றேன். ஏன்னா கைனகாலஜி ஆகணும். குறிப்பிட்ட பாயிண்ட்ல ஜெகதீஸ்வரன் சொன்ன பாயிண்ட்ல இந்த கோவிட் காலகட்டத்தில் வந்து இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தது அப்புறம் நாங்கள் சிறப்பாக கோவிட்ல செயல்பட்டுட்டோம், டெம்பரரியாக ஒரு சில நர்சஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இமீடியட்டாக ஃபீல்டில் இறக்கி அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் கொடுக்குறேன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அந்த கோவிட்களில் இவங்களை நம்பி இவங்க சொன்ன வாக்குறுதியை நம்பி வந்த செவிலியர்கள் எல்லாம். அதாவது சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சுருக்கமாக சொல்லணும்னா இது சுருக்கவே முடியாது. ஏன்னா 5 லட்சம் டெலிவரி ஆகுது தமிழகத்தில் வருஷத்துக்கு. இந்த 5 லட்சம் டெலிவரி இது பண்ணுறதுக்கு இன்றைக்கி வந்து என்ன நிலவரம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜனவரி 2025 பிரகாரம் 250 வேக்கன்சி கைனகாலஜி அண்ட் டிபார்ட்மெண்ட்டு சேர்த்து எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட வந்து 50 வேக்கன்சி பேத்தாலஜி அந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 250 வேக்கன்சி இந்த கைனகாலஜி ஆப்ஸ்டிஷியன் இதுக்கு மட்டுமே வந்து இருக்குது. அதில் வந்து இவங்க கவுன்சிலிங் பண்ணி இப்போ ரீசெண்டாக அதை கண்டக்ட் பண்ணியிருக்கதாகவும் 150 பீடியாட்ரிக்கில் வந்து பண்ணியிருக்கதாகவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் நிரப்பப்பட்டிருக்கா அப்படின்றதெல்லாம் தெரியல, அவங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து திருவள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா 20 பணியிடங்கள் இருக்குது கைனகாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஹாஸ்பிட்டலில். ஆனால் வந்து 3 டாக்டர்கள் தான் இருக்காங்க. அந்த 3 டாக்டர்களுமே விடுப்பில் போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த கொடுமை 5 லட்சம் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். இதில் வந்து இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட்டு, அதாவது மரண விகிதம், குழந்தைகள் இந்த மாதிரியான இது எல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அலார்மிங்கா இருக்கு. ஒரு அதாவது சாதாரணமாக இந்த டேட்டாவே படிக்கக்கூடாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு என்னோட மனநிலை வந்து, ஏன்னா படிச்சிங்கன்னா இதெல்லாம் பார்க்கும்போது அந்த டாக்டரனோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு குழந்தை வந்து பிரசவிக்கும் போது அது இறந்து போச்சு, இல்லை குறை பிரசவம் ஆயிடுச்சு, இல்லை வந்து குளறுபடியாக பிறந்திருக்கு அப்படின்ற போது அந்த டாக்டரோட மனநிலைக்கு இவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்க கிளினிக்கல் ப்ரொசீஜரு அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிக்க முடியாத ஒரு கட்டத்துக்கு டாக்டர்ஸ்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால டாக்டர்கள் வந்து இந்த இதுவே வேண்டாம், வேலையே வேண்டாம் நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு பக்கம் பேயும் கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடியது 56,000 ரூபாய்
ஒரு 20 வருஷம் சர்வீஸ் உள்ள 56,000 ரூபாயில ஆரம்பிச்சு 1,23,000 ரூபாய் கொடுக்குறாங்க 20 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம். அப்படி இல்ல ஒரே நிமிஷம் முடிச்சுக்கிறேன், ஒரு பாயிண்ட், அந்த பாயிண்ட் முடிச்சுக்கிறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஹைகோர்ட்ல வந்து ஜஸ்டிஸ் கருணாகரன் கேள்வி எழுப்புறாரு, குமாஸ்தாவுக்கு 56,000 கொடுக்குறோம், ஒரு உயிரை காப்பாத்துற டாக்டர், ஒரு உயிரை வந்து மேம்படுத்தக்கூடிய டாக்டர்களுக்கு நீங்க 56,000 கொடுத்துதான் என்ட்ரி கொடுக்குறீங்கன்னா என்ன அவலம்? அப்படி வந்து 40,000 வேரியேஷன் இருக்கு அப்படின்றதான் சொல்றாங்க.